ஒரு நிமிஷம் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த மாலை நேரத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் இப்போ தியானிக்கும் பொழுது நீர் எங்களோடு பேசுவீராக. உம்முடைய ஆவியானவருடைய சத்தம் எங்கள் காதுகள் இல்லை, ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் தொனிப்பதாக. ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைப்படும்படியாக ஆண்டவரை எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. வேதத்தை திறந்து கொள்ளலாமா? 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆயிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஆமே, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஹல்லேலூயா. பந்தய சாலையில் ஓடுகிறவர் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று சொல்லும் பொழுது அப்போ எப்படி ஓடணும்? எப்படி அந்த பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அப்படின்ற வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். ஆமேன். பிரியமானவர்களே, நம்ம எல்லாருக்கும் ஒரு ஓட்டத்தை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஓட்டத்தை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். நீங்கள் ஒரு சிறு பிள்ளையாக இருக்கலாம், ஸ்கூல் போகிற ஒரு பிள்ளையாக இருக்கலாம். உங்களுக்கு ஒரு ஓட்டத்தை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். நீங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு சகோதரியாக இருக்கலாம், உங்களுக்கு ஒரு ஓட்டத்தை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒரு ஓட்டம். என்னை எடுத்துக்கொண்டா, எனக்கு ஒரு மகளாக எனக்கு ஒரு ஓட்டத்தை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். ஒரு மனைவியாக ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறார். ஒரு தாயாக ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறார். ஊழியத்தில் ஒரு ஓட்டத்தை எனக்கு நியமித்திருக்கிறார். ஒவ்வொரு ஓட்டத்திலையும் நம்ம ஓடும் பொழுது பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வீணாக ஓடக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம ஒரு ஓட்டப்பந்தயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஓட்டப்பந்தயத்தில் ஓடும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு லேன் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த லேனில் தான் நம்ம ஓடணும். அடுத்த லேனில் ஒரு கால் வைத்தாலும் அது டிஸ்குவாலிஃபைடுன்னு சொல்லிடுவாங்க. இன்றைக்கு நம்மளுடைய ஓட்டத்தில் நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது திரும்ப வாசிக்கலாமா? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். மேகம் போன்ற கடைசியில் அந்த கடைசி பகுதியை மட்டும் நம்ம வாசிக்கும் பொழுது, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நமக்கென்று நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். பிரியமானவர்களே, ஒரு ஓட்டம் என்று சொன்னாலே அது எதை குறிக்கிறது? ஒரு வேகத்தை குறிக்கிறது. ஓட்டம் என்று சொன்னாலே ஒரு ஃபாஸ்ட் இல்லையா? யார் முதல்ல வராங்க, யார் வேகமாக போகிறாங்க, ஒரு ஸ்பீடை குறிக்குது. ஆனால் பவுல் இங்கே ஒரு வார்த்தையை கையாளுறாரு பாருங்க. அது மிகவும் ஒரு என்ன சொல்கிற ஆச்சரியமான ஒரு வார்த்தை அங்கே பார்க்குறோம். ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். ஹல்லேலூயா. ஓடுகிறது ஒரு ரேஸ் தான், ஓடுகிறது ஒரு ஓட்டம் தான். எல்லாருக்கும் ஒரு நியமித்திருக்கிறது ஒரு ஓட்டம் தான். ஆனால் அந்த ஓட்டத்தை எப்படி ஓடணும்? பொறுமையோடே ஓடணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஓட்டத்தில் பொறுமை முக்கியம். ஹல்லேலூயா. நம்ம பொறுமையோடு ஓடும் பொழுது தான் கரெக்டாக ஓட முடியும். ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம அவசரமாக எதையும் நம்ம நோக்காம இஷ்டத்துக்கு ஓடணும்னு வச்சுக்கோங்களேன், டிஸ்குவாலிஃபை ஆயிடுவோம். ஹல்லேலூயா. ஓட்டத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, அந்த ரன்னிங் ரேஸில் அந்த ஸ்டேடியம்லலாம் பார்க்கும் பொழுது சுற்றி ஜனங்கள் உட்கார்ந்துருப்பாங்க. சுற்றி ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? கத்திகிட்டே இருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்த்துட்டு இருந்தா என்ன ஆகும்?
ஓட முடியாது, ஓட்டத்தை கரெக்டாக ஓட முடியாது. இன்றைக்கு நம்முடைய ஓட்டம், நீங்கள் ஒரு மனைவியாக இருக்கிறீங்களா, நீங்கள் ஒரு கணவனாக இருக்கிறீங்களா, இல்லை உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்கள் ஓட்டத்தில் ஒரு ஜெயம் இருக்கணும். ஹalleluya. உங்கள் ஓட்டத்தை நீங்கள் செய்து முடிக்கணும். ஹalleluya. ஜெயமாக ஓட்டத்தை முடிக்கணும். ஹalleluya. அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஜெயமான ஓட்டத்திற்கு பொறுமை மிக அவசியம். ஹalleluya. இன்றைக்கு நம்முடைய ஓட்டத்தில் எப்படி ஓடணும், ஹalleluya, எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்ம எப்படி ஓடணும் என்பதை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஹalleluya. முதலாவது நம்ம ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாமா? என்னாகமம் 20ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. ஹalleluya. என்னாகமம் 20ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். 1 முதல் நம்ம வாசிக்கலாமா? இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் 1ஆம் மாதத்தில் சீன் வனாந்தரத்திலே சேர்ந்து ஜனங்கள் காதேசிலே தங்கியிருக்கையில் மிரியாம் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டால் ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டங்கூடினார்கள். ஜனங்கள் மோசேயோடே வாக்குவாதம் பண்ணி, எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சந்நிதியில் மாண்டபோது நாங்களும் மாண்டு போயிருந்தால் நலமாயிருக்கும், நாங்களும் எங்கள் மிருகங்களும் இங்கே சாகும்படி நீங்கள் கர்த்தரின் சபையை இந்த வனாந்தரத்திலே கொண்டு வந்தது என்ன? ஆமென். இங்க பார்க்கிற ஒரு சூழ்நிலை, மோசேக்கு ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை. அவங்க தொடர்ந்து வனாந்தரத்தில் பிரயாணப்பட்டு வராங்க. எதை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறாங்கன்னு பார்க்கும் பொழுது அந்த நலமும் விசாலமுமான பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நோக்கி அவங்க ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. மோசே அவர்களை நடத்தி கொண்டு இருக்கிறார். அங்கே ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அங்கே தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க. மோசேயை நோக்கி, மோசேக்கு விரோதமாக அவங்க வாக்குவாதம் பண்ணுறாங்க. மோசையோட வாக்குவாதம் பண்ணுகிறாங்க. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள், அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இங்க சொல்றாரு, நீ கண்மலையை பார்த்து பேசுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனா மாறாக அங்க மோசே ஒரு செயலை செய்கிறார். 11ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது, தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். ஹalleluya. இங்க நம்ம பார்க்கிறோம், மோசேக்கு ஏற்படுகிற ஒரு சூழ்நிலை. எல்லா பக்கமும் ஜனங்கள் அங்க கோபம் ஊட்டுறாங்க, ஒரு டென்ஷன் ஆக்குகிறாங்க. அதனால மோசே என்ன செய்கிறாரு, ஆண்டவர் சொற்படி செய்யாம அவர் என்ன பண்ணுகிறார், கோலினால் அடித்தார் என்று பார்க்கிறோம். அதனால என்ன நடந்ததுன்னு பார்க்கும் பொழுது 12ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாமா? 12ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். ஆமென். இங்க பாருங்க பிரியமானவர்களே, ஆண்டவர் கொடுக்கிற தேசத்துல கொண்டு போவதில்லை. ஹalleluya. எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அந்த அடிமைத்தனத்திலிருந்து, அந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து மீட்டு வந்ததே அந்த மோசே தான். அந்த பார்வோனுடைய கொடூரமான கைக்கு அவர்களை மீட்டு எவ்வளோ அற்புதங்களை எல்லாம் செஞ்சு அந்த மக்களை அவ்வளோ நாட்கள் வனாந்திரத்தில் கூட்டி கொண்டு வந்தார். ஆனால் ஒரு சின்ன தவறுனால என்ன நடந்தது, அங்க அவரோட அந்த வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்துல அவர் போய் சுதந்திரிக்க முடியல, அதுல பிரவேசிக்க முடியாதபடிக்கு அவர் அதை இழந்து போனதை நம்ம பார்க்கிறோம். ஓட்டத்துல ஒரு ஜெயம் இல்லை. அவர் தொடங்கினது ஒன்று, ஆனா முடிவு பாருங்க, அவரால் அவருடைய ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்க முடியல. ஆனா இன்னொரு பர்சன் பாருங்களேன், யோசேப்பை நம்ம பார்க்கிறோம். யோசேப்பை பார்க்கும் பொழுது அடிமையாய் போனா இல்லையா, நம்ம மோசே குறித்து பார்க்கிறோம், அடிமைகளை மீட்டு கொண்டு வந்த மோசே. ஆனா யோசேப்பை பார்க்கிறோம், அடிமையாய் போனவன். அவனுக்கு ஒரு சோதனை வந்தது. தன்னுடைய எஜமானுடைய மனைவி தன்னிடத்துல பாவம் செய்யும்படிக்கு அங்க தூண்டும் பொழுது அங்க நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாமா? ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமம் 39:12.
அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து, என்னுடைய சயனி என்றாள். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையில விட்டு வெளியே ஓடி போனான். ஹல்லேலூயா. கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். இன்றைக்கு பலவிதமான சோதனைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது, ஒருவேளை பாவ சோதனைகள் வரலாம், இல்லை நம்ம சூழ்நிலைகள் பாவம் செய்யத்தக்கதான சூழ்நிலைகளாய் வரலாம், கோபப்படுத்துகிற சூழ்நிலைகள், ஆண்டவருடைய வார்த்தையை தாண்டி நடக்கிற சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் பொறுமையா, ஆண்டவருடைய வார்த்தை என்ன, ஆண்டவர் நமக்கு எதை வைத்திருக்கிறார், நம்ம எந்த ஓட்டத்தில் போனோம் என்பதை நம்ம நிதானிக்க இன்னைக்கு அழைக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேலை குறித்து நம்ம பார்க்கிறோம். ராஜாவின் போஜனத்தால் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன்னுடைய இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டான். இன்றைக்கு சோதனைகள் வரும் பொழுது, சோதனைகள் சொல்லும் பொழுது, பாவங்கள்னு சொல்லும் பொழுது, கொலை செய்கிறது பாவமா, இல்லை நான் என்ன கொலை செஞ்சுட்டேன்னா, நான் என்ன திருடுகிறேன், நான் இல்லை, சின்ன சின்ன பாவங்க பாருங்க, சின்ன ஒரு காரியம்தான். மோசே பாருங்க, ஆண்டவர் சொன்னது ஒன்று, அவர் செய்தது ஒன்று, பெருசா ஒன்றும் தப்பு பண்ணிரல, கோலை வச்சு அடிச்சிட்டாரு. கோலை அந்த கண்மலை பார்த்து பேசுன்னு சொன்னார் ஆண்டவர், அடிச்சிட்டாரு. பெரிய ஒன்று தப்பு பண்ணலை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாததுனால ஏற்பட்ட விளைவு, ஆண்டவர் வைத்திருந்த அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போனார். ஹல்லேலூயா. ஆனால் யோசேப்புடைய ஓட்டம் பரிசுத்தத்துக்கு நேராக இருந்தது. ஆண்டவர் என்ன எனக்கு வைத்திருக்கிறார், ஆண்டவர் எனக்கு மேலானதை வைத்திருக்கிறார், நான் அதை சுதந்திரத்து கொள்ளணும்னா இந்த மாதிரியான காரியங்கள்லாம் வரும் பொழுது நான் ஜாக்கிரதையா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். சோதனைகளை சகிக்கிறவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. நமக்கு வருகிற சோதனை கோபமூட்டுகிற ஒரு சோதனைகள் வரலாம். ஹல்லேலூயா. தப்பான காரியங்களில் ஈடுபடுகிற சூழ்நிலைகள் வரலாம், உங்களுடைய ஆஃபீஸில், உங்களுடைய தொழிலில். ஆனால் அந்த சூழ்நிலைகளில் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவரை பொறுமையாய் கையாள, அந்த என்னோட ஓட்டத்தில் ஆண்டவரை நான் நேர்மையாய் நான் நடந்து செல்ல, ஹல்லேலூயா, உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய இன்றைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஒருவேளை பொய் சொல்லுகிற ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, நான் பொய் சொல்லக்கூடாது அப்பா, நான் பாவம் செய்திடக்கூடாது ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யாதபடிக்கு, சோதனைக்கு ஆண்டவரை நான் விழுந்து விடாதபடிக்கு, என் ஓட்டத்தில் ஆண்டவரை நான் ஜெயமாய் நான் ஓடணுமே ஆண்டவரை, நான் ஓட்டத்தில் ஆண்டவரை நான் ஜெயமாய் ஓடி முடிக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு யோசேப்புடைய பிகினிங்ஸ், யோசேப்புடைய ஆரம்பங்கள் ரொம்ப கஷ்டமான ஒரு ஓட்டம். ஆனால் அவருடைய முடிவு, ஹல்லேலூயா, அவர் கனிதரும் செடியாக இருந்தார். தன் தகப்பன் வீட்டை போஷித்த ஒரு பெரிய ஒரு மனிதனாய் அங்க காணப்பட்டார். அந்நிய தேசத்துல உயர்த்தப்பட்டார். ஏன் தெரியுமா? அவருடைய ஓட்டத்துல ஒரு உத்தமம் இருந்தது. அவர் ஓட்டத்துல ஒரு உத்தமம் இருந்தது. ஹல்லேலூயா. பாவத்திற்கு விலகி ஓடுகிற ஒரு ஓட்டம். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற அந்த மேலான அந்த தரிசனத்தை நோக்கி ஓடுகிற ஓட்டம் நமக்கு வேண்டும். கண்களை மூடி ஜெபிங்க. ஆண்டவரே, கோபமூட்டுகிற சூழ்நிலை வந்தாலும், சோதனைகள் எங்களை சூழ்ந்து வந்தாலும், ஆண்டவரே, உம்மை நோக்கி ஓட, ஆண்டவரே, பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓட எங்களுக்கு பலன் தாங்கப்பா. எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓடுகின்றேன், நான் ஓடுகின்றேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகின்றேன். ஓடுகின்றேன், நான் ஓடுகின்றேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகின்றேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு எனக்காக, இந்த வேளைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேளைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஹalleluya ஹalleluya. நம்முடைய ஓட்டம் ஜெயமாய் இருக்கணும். ஹalleluya. பெற்றுக்கொள்ளதாய் நம்ம ஓடணும். இன்றைக்கு முதலாவது நம்ம பார்த்தோம், சோதனைகளை மேற்கொண்டு நம்ம ஓட ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை பலனை நமக்கு தருவார். ஹalleluya. இரண்டாவது காரியம், நம்ம ஓட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம்ம நாவை காத்து கொண்டு ஓடணும். ஹalleluya. நம்முடைய ஓட்டத்தில் பலவிதமான சூழ்நிலைகள் வரும் பொழுது நம்முடைய நாவின் வார்த்தைகள் மிகவும் முக்கியம். பிரியமானவர்களே, வாசிக்கலாமா? யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கலாம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயில் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. ஆமென். இங்க பார்க்கிறோம், நாவானது சிறிய அவயவமா இருந்தும் பெருமையானவர்களை பேசும். சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்து விடுகிறது. நாவும் நெருப்பு தான். இங்க நம்ம பார்க்கிறோம், நாவை நெருப்புக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறாங்க. ஹalleluya. நாவு நெருப்பு தான் சொல்றாங்க. நெருப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு அபாயகமான ஒரு காரியம் இல்லையா? டேஞ்சர்னு போட்டிருப்பாங்க. இங்கே ஃபயர், டேஞ்சர் அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ ஃபயர் வந்து ஒரு டேஞ்சரஸான ஒரு காரியம்தான். ஆனால் ஃபயர் இல்லாமல் நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ முடியுமா? ஃபயரை ஒரு நெருப்பை பயன்படுத்தாமல் நம்ம ஒரு நாளும் நம்ம வாழ முடியாது இல்லையா? நெருப்பு இருந்தால் தான் நம்ம சமைத்து நம்முடைய உணவுகளை உட்கொள்ள முடியும். இன்னும் அநேக காரியங்கள், நிறைய இண்டஸ்ட்ரீஸில் நெருப்பு உபயோகப்படுத்துகிறாங்க. நெருப்பு அபாயம், நெருப்பு ரொம்ப டேஞ்சர்னு சொல்லி நெருப்பை ஒதுக்கி வைக்க முடியுமோ? அந்த நெருப்பு நமக்கு உபயோகமாய் மாறும். நான் அதே போல தான் நம்முடைய நாவை இஷ்டத்துக்கு பயன்படுத்தினோன்னு வச்சுக்கோங்களேன். இஷ்டத்துக்கு நம்ம நெருப்பை பயன்படுத்தினா அதை காட்டை கொளுத்து விடுகிறது, ஆயில் சக்கரத்தை கொளுத்து விடுகிறது என்று நம்ம பார்க்குறோம். அதே போல தான் நம்முடைய வார்த்தைகளை இஷ்டத்துக்கு நம்ம யூஸ் பண்ணோன்னா நம்மளோட ஓட்டத்தை முடித்து விடுவோம். ஹalleluya. ஓட்டத்தை கொளுத்து விடும். ஹalleluya. நம்மளை முன்னேறி செல்லவே முடியாது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இந்த நாவினால ஓட்டங்கள் நிறுத்தப்பட்டிருக்கலாம். ஓட்டங்களில் நீங்கள் தொடர்ந்து ஓட முடியாமல், ஓட்டத்தில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாமல், வாழ்க்கை என்ற அந்த ஓட்டத்தில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லிவிங் இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். நம்மளோட ஓட்டத்தில் நம்ம நாவை காத்துக்கொள்ள இன்னைக்கு அழைக்கப்படுகிறோம். ஹalleluya. நகோமியை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது ரூத் 1ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்ளலாமா? ரூத் 1ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை நம்ம பார்க்கலாமா? அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவனாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்ப பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றாள். பிரியமானவர்களே, நகோமி என்ற பெயருக்கு ஜாய் என்று அர்த்தமா, சந்தோஷம், மகிழ்ச்சி என்ற அர்த்தமா. மாறாள் என்று சொன்னா கசப்பு. நகோமி சொல்றாங்க, சர்வ வல்லமை உள்ளவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டிருக்கிறார். சர்வ வல்லமை உள்ளவர் எனக்கு கிளேசத்தை கொடுத்திருக்கிறார். நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் என்னை நகோமின்னு சொல்றீங்களே, என்னை மாறான்னு சொல்லுங்க. பிரியமானவர்களே, சர்வ வல்லமை உள்ளவர் நகோமிக்கு கசப்பை கட்டளையிட்டாங்களா? இல்லை. நகோமியோட டெசிஷன், அவங்க ஓட்டம் ட்ராக் மாறி போய் அந்த மோவாப் தேசத்திற்கு போனதுனால, அவங்க மாறி போய் அவங்க ஓட்டத்தை தவறாய் ஓடினதுனால அங்கே அவங்க எல்லாவற்றையும் இழந்து அவங்க மனக்லேசத்துக்கு உண்டானாங்க.
கசப்பான ஒரு வாழ்க்கைக்கு உண்டானாங்க. ஆனால் அவங்க சொல்கிற வார்த்தை பாருங்க, ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டார், ஆண்டவர் என்னை இப்படி செய்துட்டார். இன்றைக்கு கூட அநேகர் மற்றவர்களை குறை சொல்லுகிறது. ஆண்டவர் என்னை இப்படி விட்டுட்டாரு, ஆண்டவர் என்னை இப்படி செஞ்சுட்டாங்க, என்னுடைய தகப்பன் இப்படி எனக்கு செஞ்சுட்டாங்க, என் கணவர் எனக்கு இப்படி செஞ்சுட்டாங்க என்று சொல்லி மற்றவர்களை குறை சொல்லி கொண்டு இருக்கிற வார்த்தைகள் உங்கள் வாயில காணப்படுகிறதா? இன்றைக்கு அப்படிப்பட்ட வார்த்தைகள் வேண்டாம் பிரியமானவர்களே. யோபை குறித்து பாருங்க, யோபுக்கும் அதே சிச்சுவேஷன் தான். எல்லாவற்றையும் இழந்தார், பிள்ளைகளை இழந்தார், தன்னுடைய ஆஸ்திகளை இழந்தார், எல்லாவற்றையும் இழந்தார், ஹெல்த்தை இழந்தார், சுகத்தை இழந்தார். ஆனால் வேதத்தில் பார்க்கிறோம், யோபு 1:22 வாசிக்கலாமா? யோபு 1:22 ஒரு அருமையான காரியம் போடப்பட்டிருக்கிறது. இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. ஆமேன். இவ்வெல்லாவற்றிலும் இழந்தாலும், ஓட்டத்தில் இவ்வெல்லாவற்றையும் இழந்தாலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இன்னைக்கு குறை சொல்றீங்களா? ஹல்லேலூயா. உங்கள் வாயிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தைகள் வெளிவருகிறது? நெருப்பு போல வருகிறதா? நெருப்பு போல மற்றவர்களை எரித்து விடுகிற வார்த்தைகள் வருகிறதா? அந்த உறவுகளை எரித்து விடுகிற மாதிரி, உறவுகளை சுட்டெரிக்கிற வார்த்தைகள் வருகிறதா? பட்டய குத்துகளை போன்ற வார்த்தைகள் என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். மற்றவங்களை குத்தி குத்தி பேசுகிற வார்த்தைகள் வருகிறதா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய ஓட்டம் ஜெயமா இருக்கணும் என்றால் நம்முடைய நாவை காத்து கொண்டு ஓடணும். பிரியமானவர்களே, பிசாசு அதிகமான வார்த்தைகளை பேச வைப்பான். சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது, மெதுவான பிரதியுத்திரம் உக்கிரத்தை மாற்றும் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு அநேக சூழ்நிலைகள், நம்முடைய சூழ்நிலைகள் அப்படிப்பட்டதா இருக்கிறது. நான் என்ன பண்ண முடியும்னு சொல்றீங்களா? அன்றைக்கு தாவீது ஒரு ஜெபத்தை செய்தார். ஆண்டவரே, என் வாய்க்கு காவல் வையும். ஹல்லேலூயா சொல்வீங்களா? என் உதடுகளின் வாசல்களை காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத ஒரு வார்த்தையும் ஆண்டவரே என் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. சொல்லுங்க, ஆண்டவரே என் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. அப்பா, இன்னைக்கு எவ்வளோ வார்த்தைகள், குறை சொல்லுகிற வார்த்தைகள் ஒரு பக்கம், முறுமுறுக்கிற வார்த்தைகள் ஒரு பக்கம். ஆண்டவரை பார்த்து அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தது போல, ஆண்டவரே நாங்கள் அங்கே இருந்திருப்போம், அங்கே மாதுளை செடிகள் இருந்தது, அத்திமரம் இருந்தது, குமுட்டிக்காய்கள் இருந்தது, வெள்ளை பூண்டு இருந்தது, அது இருந்தது, இது இருந்தது, ஆனால் இப்போ இல்லை. ஒரு காலத்தில் நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், ஆனால் இப்போ இல்லை. எங்கள் அம்மா வீட்டில் நான் இப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன், இப்போ இல்லை. அப்படிப்பட்ட முறுமுறுப்பு வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வருகிறதா? இன்னும் நிறைய வார்த்தை. என்ன வார்த்தை தெரியுமா? மற்றவர்களை பற்றி, மற்ற குடும்பத்தில் நடக்கிறத பற்றி பேசுறீங்களா? அப்படிப்பட்ட புறங்கூறுகிற வார்த்தைகள் வேண்டாம் பிரியமானவர்களே. இன்றைக்கு நம்முடைய ஓட்டத்தில் நேர்மையாய், ஹல்லேலூயா, நாவை காத்து கொண்டு ஓடுகிற ஓட்டம் இருக்குமானால், ஹல்லேலூயா, அன்றைக்கு யோபையோட வாழ்க்கையில பார்க்கிறோம், எல்லாவற்றையும் ரெண்டத்தனையாய் அவர் திருப்பி கொண்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு ஓட்டத்தில் ஒருவேளை இழந்து போன சூழ்நிலைகள் இருக்கலாம். உங்கள் சூழ்நிலைகள் உங்களை பேச வைக்கலாம் அப்படி. ஆனால் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே என் நாவை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவையில்லாத வார்த்தைகள் ஒன்றும் என் நாவிலிருந்து புறப்படக்கூடாதப்பா. என் ஓட்டத்தில் ஆண்டவரே நான் ஜெயமாய் நான் ஓடி முடிக்கணும். ஆண்டவரே பொறுமையாக இருக்கணும். வீண் வார்த்தைகள், அவசரப்பட்டு பேசுகிற வார்த்தைகள் எத்தனையோ அவசரப்பட்டு பேசின வார்த்தைகள்னால இழந்து போன ஆசீர்வாதங்கள் எத்தனை. அவசரப்பட்டு பேசின வார்த்தைகள்னால இழந்து போன உறவுகள், உடைந்து போன உறவுகள். ஹல்லேலூயா. கோபத்தினால, உன்னாலதான், நீ பண்ணதுனாலதான், நீ செஞ்சதுனாலதான் இப்படி அப்படின்னு சொல்லி இன்றைக்கு குறை சொல்லி கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னிடத்தில் இருக்கிற ஆண்டவரே இந்த குறைவு, ஆண்டவரே என்னிடத்தில் காணப்படுகிற இந்த வாயில வருகிற இந்த வார்த்தை, அநேகர் சொல்றீங்க நானும் பேசக்கூடாது தான் நினைக்கிறேன், ஆனா என்னை மீறி பேசிடுறேன். நானும் பேசக்கூடாது, வாய் பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனா அந்த மோமெண்ட்ல, அந்த ஹீட் ஆஃப் த மோமெண்ட்ல நான் பேசிடுறேன். நீங்க சொல்றீங்க ஆவியானவர் உங்களுக்கு பலனை தருவார். ஹல்லேலூயா.
ஹalleluya. ஒவ்வொரு நாளும் ஒரு ஓட்டம், ஒவ்வொரு தினமும் ஒரு ஓட்டம். அந்த ஓட்டத்துல நம்ம நாவை காத்துக்கொள்ள இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? ஆண்டவரே, ஆண்டவரே, என் ஓட்டத்துல தேவையில்லாத வார்த்தைகள் நான் பேசலப்பா. தேவையில்லாத வார்த்தைகளை பேசி ஆண்டவரே என் ஓட்டத்துல நான் ஸ்லோ டவுன் ஆக விரும்பல. ஆண்டவரே, என் ஓட்டத்துல நான் நின்று விட விரும்பல. ஆண்டவரே, உமக்கு நேராக ஹalleluya நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட என்னை அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் அப்பா, அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, எங்கள் சூழ்நிலைகள்ல ஆண்டவரே பிசாசு ஒரு வேளை பேச வைக்கும் பொழுது ஆவியானவர் எங்களை ஆண்டவரை எச்சரிப்பீராக, எங்கள் நாவை காத்துக்கொள்ள எச்சரிப்பீராக. ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்து ஆண்டவர் எங்களை வழி நடத்துவீராக. எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவா இருப்பதாக. என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவா இருப்பதாக. என் இதய எண்ணமெல்லாம், என் இதய எண்ணமெல்லாம் உகந்தனவா இருப்பதாக. உமக்கு உகந்தனவா இருப்பதாக. எனது மனவாளரே, என் இதய ஏக்கமே, இனியவர் ஏசையா, உம்மை நான் தேடுகிறேன். நான் உம்மை தான் நேசிக்கிறேன். உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் அன்பை பாட பாட, உம் அன்பை பாட பாட இதயமெல்லாம் இனிக்குதையா. என் இதயமெல்லாம் இனிக்குதையா. எனது மனவாளரே, என் இதய ஏக்கமே, இனியவர் ஏசையா, நான் உம்மை தான் தேடுகிறேன். நான் உம்மை தான் நேசிக்கிறேன். என் வாயின் சொற்கள் எல்லாம், என் வாயின் சொற்கள் ஏற்றனவாய் இருப்பதாக. ஆண்டவரே, ஏற்றனவாய் தேவையில்லாத வார்த்தைகள் எனக்கு வேண்டாம். சொல்லுங்க, என் வாயின் சொற்கள் ஹalleluya. நம் ஓட்டத்துல தேவையில்லாத வார்த்தைகள் வேண்டாம். ஏற்றனவாய் இருப்பதாக. என் வாயின் சொற்கள் ஜெபத்தோடு சொல்லுங்க, ஜெபமாய் சொல்லுங்க. ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக. தேவையற்ற வார்த்தைகள், புறங்கூறுகிற வார்த்தைகள், பெருமையான வார்த்தைகள் வேண்டாம். ஹalleluya வேண்டாம் ஆண்டவரே. குறை சொல்லுகிற வார்த்தைகள் வேண்டாம். முறுமுறுக்கிற வார்த்தைகள் வேண்டாம் ஆண்டவரே. என் இதய எண்ணமெல்லாம் உகந்தனவாய் இருப்பதாக. உகந்தனவாய் இருப்பதாக. ஹalleluya. பிரியமானவர்களே, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று நம்ம பார்க்கிறோம்.
வாயில வர்ற சொற்கள் எல்லாம் எங்கிருந்து வருகிறது? இருதயத்திலிருந்து வருகிறது. இன்றைக்கு ஆண்டவரிடத்துல திரும்ப ஒப்பு கொடுத்து இந்த வார்த்தைகளை, இந்த அடிகளை நீங்க பாட போறீங்க. ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் எல்லாம் உமக்கு உகந்தனவா இருப்பதாக. இருதயத்தில் இருக்கிற தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத காரியங்கள் ஆண்டவரே ஒன்றும் வேண்டாம்பா. என் ஓட்டத்துல ஆண்டவரே நான் பொறுமையோட நாவை காத்து கொண்டு ஓட ஆண்டவரே எனக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, கடந்த நாட்கள்ல நாவினால எவ்வளோ பிரச்சனைகள் அப்பா, என் பேச்சினால எவ்வளோ இழப்புகள். சொல்லுங்க ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, என் ஓட்டத்துல நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கேன். ஆனா என் ஓட்டத்துல எவ்வளோ பிரச்சனைகள் என்னுடைய நாவினால. வீட்டில தான் இருக்கிறேன், இவ்வளோ பிரச்சனைகள். நான் ஆஃபீஸ்க்கு போறேன், நிறைய பிரச்சனைகள். ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் வாயின் சொற்கள், என் இருதயத்தின் யோசனைகள் ஆண்டவரே உமக்கு உகந்ததா இருப்பதாக. சேர்ந்து சொல்லுவீங்களா? என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவா இருப்பதாக. என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவா இருப்பதாக. என் இதய எண்ணம் எல்லாம், என் இதய எண்ணம் எல்லாம் உகந்தனவா இருப்பதாக. உகந்தனவா இருப்பதாக. எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, உம்மைதான் தேடுகிறேன். நான் உம்மைதான் நேசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாவை காத்து கொண்டு ஓட இன்னைக்கு தீர்மானிங்க. கஷ்டமான ஒரு காரியம்தான். ஹல்லேலூயா. ஈஸி டு ப்ரீச் எல்லாமே இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு ப்ராக்டிஸ். போதிக்கிற ஈஸியாக போதிக்கிறது எல்லாமே நடைமுறைக்கு கொண்டு வருகிறது மிக 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 கடினம். ஆனால் அதை நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக அதில் ஒரு பலனை, ஒரு கனியை நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, தேவையில்லாத வார்த்தைகள் இந்த நாள் ஓட்டத்தில் எனக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, கோபமூட்டுகிற சூழ்நிலை வரலாம், வீணான சூழ்நிலைகள், நம்ம தேவையில்லாத பள்ளிகள், வீண் சொற்கள் நமக்கு மேலே வந்தாலும் ஆண்டவரே, நான் என்னுடைய பொறுமையை நான் காத்துக்கொள்ள, நாவில் என்னுடைய பொறுமையை காத்துக்கொள்ள எனக்கு கிருபை செய்யுங்க என்று நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் நமக்கு பலன் தருவார். ஹல்லேலூயா. நம்முடைய பலனால என்னால் முடியும்னு சொன்னால் ஒன்றுமே முடியாது. ஹல்லேலூயா. இன்னொரு முக்கியமான காரியம் நம்ம ஓட்டத்தில் பார்க்கும் பொழுது நம்முடைய முடிவுகள், நம்முடைய டெசிஷன்ஸ், நம்முடைய காரியங்களில் நம்ம எடுக்கிற முடிவுகள் ரொம்ப முக்கியம். நம்ம ஓட்டத்தில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் நிறைய முடிவு எடுப்பீங்க. இந்த இடத்துக்கு போகலாமா, இதை செய்யலாமா, இதை வாங்கலாமா, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், உங்களுடைய தொழிலில், அதில் ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்கிறது மிகவும் முக்கியம். பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாமா? ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17 அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அதற்கு லோத்து, அப்படியல்ல ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே. என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடிப்போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்குது. என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே என்றான். பிரியமானவர்கள், இங்க பார்க்கிறோம், இங்க லோத்து ஒரு முடிவை எடுக்கிறாரு. அங்க தேவதூதர் ஒன்று சொல்கிறாரு, மலைக்கு ஓடிப்போ அப்படின்னு சொல்லும் பொழுது லோத்து ஒரு முடிவு எடுக்கிறாரு. என்னால் அங்கே போக முடியாது, நான் இங்கே போகிறேன். அந்த முடிவு
ஒரு பெரிய ஒரு ஒரு பேட் டெசிஷனாக முடிஞ்சது இல்லையா? தன்னுடைய மனைவியை இழந்தார். தன்னுடைய மனைவி இழந்தது மாத்திரமல்ல, தன்னுடைய 2 பிள்ளைகளும் ஒரு தவறான ஒரு செயலில் ஈடுபட்டு அந்த சந்ததியே ஒரு 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 சபிக்கப்பட்ட ஒரு சந்ததியாய் மாறினது. இன்றைக்கு நம்ம எடுக்கிற முடிவுகள் நாளை தினத்தை பாதிக்கும் பிரியமானவர்களே. இன்றைக்கு நம்ம ஓட்டத்தில் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டா கூட நாளைக்கு அதோட இம்பேக்ட் பெரியதாக இருக்கும். அன்றைக்கு லோத்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு அவர் அந்த மலைக்கு போயிருந்தா அங்கே ஒருவேளை அந்த குடும்பம் கட்டப்பட்டிருக்கும், ஒருவேளை அந்த குடும்பம் அந்த சந்ததி ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆனால் அந்த லோத்துடைய தவறான ஒரு முடிவு அந்த குடும்பத்தின் முடிவுக்கு ஏற்பட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய முடிவுகள், எந்த இடத்துக்கு போகிறோம், எந்த குடும்பத்தோடு நம்ம சம்பந்தம் கலக்கிறோம் என்ற முடிவுகள், எந்த இடத்துல நம்ம வீடு வாங்குகிறோம், எந்த இடத்துல நம்ம உட்காருகிறோம், எந்த நபரோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறோம், இப்படிப்பட்ட சின்ன சின்ன முடிவுகளாக இருந்தாலும் அது ஆண்டவருடைய சித்தத்திற்கு லைன்ல இருந்தா ஹல்லேலூயா நம்முடைய ஓட்டம் ஜெயமா இருக்கும். ஹல்லேலூயா. இந்த குடும்பத்தோடைய ஓட்டத்தை பாருங்க, எப்படி ஒரு பரிதாபமாய் அங்க போடப்பட்டிருக்கிறது. அருவருப்பான ஒரு சந்ததி ஏற்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு எண்ட் நமக்கு வேண்டாம், அப்படிப்பட்ட ஒரு முடிவு நமக்கு வேண்டாம் பிரியமானவர்களே. நம்முடைய முடிவுகள் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே இந்த காரியத்தை நான் என்ன முடிவு எடுக்கணும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் நம்ம ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? லூக்கா 15:18. நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். ஆமென். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். ஹல்லேலூயா. இங்க அந்த இளைய குமாரன் ஒரு முடிவை எடுக்கிறார், நான் எழும்புவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை பின்பாக திரும்பி பார்த்தா தன்னுடைய ஓட்டம் சரியா இல்லை, ஆனால் இங்கே ஒரு டெசிஷன் எடுக்கிறாரு, இனிமேலாவது என்னுடைய ஓட்டம் சீராக இருக்கணும். ஹல்லேலூயா. அதனால ஒரு முடிவு எடுக்கிறேன், நான் எழுந்து என் ஆண்டவரிடத்துல போவேன். ஹல்லேலூயா. அன்றைக்கு எஸ்தருடைய முடிவு, நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னதுனால அன்றைக்கு சூசான் நகரம் மகிழ்ந்தது. இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தின் முடிவு நீங்கள் எடுக்கிற டெசிஷன்ஸில் இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் உங்களுடைய டெசிஷன்ஸ்ல இருக்கிறது. தவறான முடிவுகள், ஹல்லேலூயா, தவறான எதிர்காலத்துக்கு நீங்க ஆளாயிருவீங்க பிரியமானவர்களே. இன்றைக்கு நம்ம ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய ஓட்டத்துல, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேவையில்லாத தவறான முடிவுகள் நம்ம எடுத்துடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாமா? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கலாமா? எல்லாரும் எடுத்து வாசிங்க. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். நம்ம ஒரு முடிவு எடுக்கணும்னா எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறோம். இங்க போடப்பட்டிருக்கிறது, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஒரு பெஸ்ட் டெசிஷன் எப்பொழுதுமே நம்ம பார்க்கிறோம்ல, ஆலோசனைகளால் நிலைவரப்படும், திட்டங்கள் நிலைவரப்படும். இங்க பார்க்கிறோம், ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானிக்கிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆவியானவர் இருக்கும் பொழுது, ஹல்லேலூயா, நம்முடைய ஓட்டத்துல நம்ம ஆவியானவரோடு இணைந்து ஓடும் பொழுது, ஹல்லேலூயா, நம்முடைய ஓட்டத்துல தவறான காரியங்கள், தவறான முடிவுகள் இருக்காது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, ஆவியானவரே, ஆண்டவரே, எங்கள் ஓட்டத்துல எங்களோடு வாங்க. தேவையில்லாத
முடிவுகள் நாங்க எடுத்துடக்கூடாது. அன்றைக்கு லோத்தோடைய குடும்பம் பாருங்க முழுவதும் ஆண்டவரே அன்னைக்கு பாருங்க சாபத்துக்குள்ளானது. இன்றைக்கு நம்முடைய எதிர்காலம், நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும். ஹalleluya, ஆசீர்வதிக்கப்படணும். ஒருவேளை முன்னாடி நம்ம தவறான டெசிஷன்ஸ் எடுத்திருக்கலாம், முற்காலத்துல தவறான முடிவுகள் எடுத்ததுனால குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு சொல்லுங்க, ஆவியானவரே நான் சகலத்தையும் நிதானித்து ஆராய்ந்து ஆண்டவரே நான் செவ்வையான வழியில நடக்க எனக்கு கிருபை செய்யுங்க. என் ஓட்டத்துல ஆண்டவரே நான் ஜெயமோடு ஓட, நான் ஓட்டத்தை ஜெயத்தோடு ஓடி முடிக்கணும். ஹalleluya. நமக்கு பிற்பாடு நம்முடைய சந்ததி அந்த ரேஸ்ல ஓடும் பொழுது அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதமான ஒரு லேன்ல ஓடணும் இல்லையா? நம்ம ஆசீர்வாதமான ஒரு எதிர்காலத்தை நம்ம வைக்கணும் இல்லையா? நம்முடைய தவறுனால, அன்றைக்கு லோத்துடைய தவறுனால சந்ததி பாதிக்கப்பட்டது, சாபத்துக்குள்ளானது. ஹalleluya. இன்றைக்கு ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆவியானவரே ஆவிக்குரியவர்களா எங்களை மாற்றுங்க. ஆவியானவரால் நடத்தப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்கள் ஓட்டத்துல சொந்த புத்தியின் மேல் சாராமல், சுய புத்தியின் மேல் சாராமல் ஆவியானவரே உம்மை சார்ந்து ஓட சொல்லுங்க. உம்மை சார்ந்து ஓட எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. எல்லாவற்றிலும் ஆண்டவரை உம்மை சார்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரை சார்ந்து கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. எங்கள் ஓட்டத்தை நாங்கள் ஜெயமோடு ஓடி முடிக்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. வழியில செல்ல கிருபை செய்யுங்கப்பா. ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்க ஆவியானவரே கிருபை செய்வீராக. ஆவியானவரே எங்களை நடத்துங்கப்பா. உம்மால் நடத்தப்பட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் சந்ததிக்கு ஆசீர்வாதமான ஒரு எதிர்காலத்தை தருவீராக. எங்கு செல்ல வேண்டும் சொல்லுங்க. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பமில்லாத இடத்துக்கு போகக்கூடாது ஆண்டவரே. விருப்பமில்லாத முடிவுகள் நாங்கள் எடுத்துடக்கூடாதப்பா. எங்கள் அடிகள் ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு நேரா இருக்கணுமே சொல்லுங்க. நாங்க போயிடக்கூடாதப்பா. தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆண்டவரே உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. எங்கள் ஓட்டத்தை தடுத்து நிறுத்திருங்க. உங்க சித்தத்துக்கு விரோதமாய் நாங்க போகக்கூடாது. தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியில நிரம்பி ஜெபிங்க. ஹalleluya. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்த நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஹalleluya.
ஹalleluya, அவர் சித்தத்தின்படி, ஹalleluya, அவர் விருப்பத்தின்படி, அவரால் நடத்தப்பட்டு நம்ம ஓடும் பொழுது நம்முடைய ஓட்டம் ஜெயமா இருக்கும். ஹalleluya. ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க. நம்முடைய ஓட்டத்தை அவர் நடத்தும் பொழுது அது ஆசீர்வாதமா இருக்கும். ஹalleluya.